ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். விசேஷமாக ரைசன்ஸின் குடும்பத்தின் மூலமாக, ஊழியத்தின் மூலமாக இந்த புத்தாண்டிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். விசேஷமா ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். விசேஷமாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம விசேஷமாக ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாபிலோன்ல இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, அடிமைத்தனத்துல இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க, பாடுகளை இருக்காங்க. அப்பொழுது கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை அவர்களுக்கு உண்டாகிறது. நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். ஆமென். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைய நாள்ல கூட இந்த 2024 வரைக்கும் எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ உபத்திரங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம விசேஷமாக சங்கீதத்துல வாசிக்கக்கூடும். சங்கீதம் 91:15 சொல்லப்படுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆபத்து காலத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நம்முடைய சூழ்நிலைமைகளை நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆண்டவர் நான் உங்களுக்கு பதில் தரேன்னு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நான் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைமைகளிலிருந்து உங்களையும் என்னை தப்புவித்து ஆண்டவர் உங்களையும் என்னை கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். என்னை தொழுது கொள்வீங்க, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். விசேஷமாக நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம். இந்த நாள்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். எந்த பாடுகள், எந்த உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, 2024 வரைக்கும் எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள் பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ எட்டாததும் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய இப்பொழுதுக்குள்ளே கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், எனக்கு சொல்லுகிற காரியம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உடைய வாழ்க்கையில நான் செய்வேன் என்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு வாக்கு தருகிறார். இதனால நாம ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அவர் நமக்கு நம்முடைய புத்திக்கு எட்டாததும் நம் புத்திக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். 2025ஆம் வருஷத்துல உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே, நீர் அப்படியாய் செய்யுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கருத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டுகிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.